வணக்கங்கம்மா. வணக்கம். அம்மா நம்ம பேர் என்னங்கம்மா? எங்கிருந்து வரீங்கம்மா? பேர் பாப்பாங்க. திருப்பூர்ல இருந்து வர்றோம். பாப்பாள். திருப்பூர்லேருந்து வரீங்க. ஆமாங்க. இப்ப காவியா அக்குபஞ்சர் சிகிச்சை மையத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமா. உங்களுக்கு என்ன தொந்தரவுக்கு வேண்டி வந்தீங்கம்மா? இப்ப எப்படி இருக்குங்க உடம்புக்கு? முதுகு வலி, கால் முதுகு வலி, வலி. சரி, சரிங்கம்மா. அப்புறம் இடுப்பு வலி, சரிங்கம்மா. அந்த வலி எல்லாம் இருந்துச்சு. சரி, சரி, சரிங்க. எத்தனை நாளா இருந்துச்சுங்கம்மா அது தொந்தரவு? இது 1 வருஷமா இருக்குதுங்க சார். 1 வருஷ காலமா 1 இருக்குங்க. வருஷத்துக்கு மேல தான் இருக்குது. சரி, சரி, அப்படியே சரி. வலிச்சுட்டே தான் இருந்துச்சு. எங்கெல்லாமா ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்க போயிருந்தீங்க? ஆஸ்பத்திரியே போகாத ஆஸ்பத்திரி இல்லைங்க எங்க திருப்பூர்ல. ஓ! ஆஸ்பத்திரிக்கு ஒரு 7, 8 ஆஸ்பத்திரிக்கு போனோமுங்க. சரி, சரி, சரி. கோயம்புத்தூர்ல போய் ஸ்கேன் போட்டு வர சொன்னாங்க. அதையும் எழுதி குடுத்தாங்க. அதையும் போட்டு வரணும். சரி, சரி, அது சரி. போட்டு வரங்காட்டிக்கு வயித்துல கட்டி இருக்குது. சரி, சரிங்க. கர்ப்பப்பையில கட்டி இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டாங்க. ஓ! சரி அதுக்கு ஒரு 80,000 கட்டி ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. 80,000 கட்டியிருக்கீங்க. ஆமாங்க. ஆப்ரேஷன் 80,000 பண்றதுக்கு. கட்டி ஆப்ரேஷன் பண்ணி. சரி, சரிங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டு பார்த்தா அது அது நல்லாயிருச்சுங்க. ஆ. இந்த இடுப்பு வலி ஆரம்பத்துல முதுகு வலிக்கு வேண்டியது நீங்க ட்ரீட்மெண்ட் போயிருக்கீங்க. அங்க போன இடத்துல ஸ்கேன் எடுத்து உங்களுக்கு வந்து வயித்துல கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மட்டும் சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் வலிச்சுட்டே இருந்துச்சு. ஆபரேஷன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. 80,000 கட்டி நீங்க ஆபரேஷன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த கட்டியை வேணா எடுத்து கொடுத்து காட்டினாங்க. அதோட சரிங்க அது முடிஞ்சது. அப்புறம் மறுபடியும் சரி இது நல்லா இருமான்னு பார்த்தோம். மறுபடியும் ஒரு 6 மாசம் பார்த்தோம் நல்லா ஆகுவாரு. மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு பாத்தீங்க? ஆமா, சரி சொன்ன மாதிரி எப்படி எல்லா மாத்திரை டெய்லி எத்தனை மாத்திரை சாப்பிட்டீங்கம்மா? டெய்லி 2 மாத்திரை 3 மாத்திரை சாப்பிடுவேன். ஆனா மாத்திரை சாப்பிடுற வரைக்கும் நல்லா இருக்குங்க. மாத்திரை சாப்பிட்டு முடிஞ்சோன்னா மறுபடியும் அந்த வலி வரும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாச காலமா போராடி இருக்கீங்க. வலிக்குதுன்னு சொல்லி மறுபடியும் போய் கேன் போட்டு அது கேன் போட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. எக்ஸ்ரே எடுத்து 2 டைம் எக்ஸ்ரே எடுத்து பாருங்க. அதுலயும் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் எதனால வலிக்குது அப்படின்னு நினைச்சு சார் நம்ம கிட்ட வந்தோம். ஓ, அங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இடுப்பு வலியே சரியாகல, முழங்கால் வலி சரியாகல, வேற என்ன தொந்தரவெல்லாம் இருந்துச்சுங்கம்மா? காலையெல்லாம் வந்து வீங்கிங்க. நைட் பார்த்தா ஓ, நைட் ஆனா கால் வீங்கிரும். சரி, காலையில பார்த்தா மாமாவோட எப்பவும் நம்ம போல இருக்குங்க. பொழுதுக்கு நடக்கிறனால என்னவாங்கன்னு கால் வீங்கி அதையும் போய் காட்டணுங்க. அப்பம் அது மாத்திரை இருந்தா வலி இல்லை. மாத்திரை சாப்பிட்டா வலி போகுது. ஆமாங்க. மறுபடியும் மாத்திரை தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் வலி ஆரம்பிச்சு வலி வருது. கிட்டத்தட்ட 80,000 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியாச்சு. ஆனா அந்த வலியே குறையல. ஆமாங்க. இப்ப காவியா அக்குபஞ்சர் சிகிச்சை மையம் வந்த அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க? பரவாயில்லைங்க. நல்லா நல்லா முதல்லயே பசி தூக்கம் எல்லாம் எப்படி இருந்துச்சுங்க? அது தூக்கமே வராதுங்க. 1 வருஷ காலமா தூக்கம் வரலீங்களா? தூக்கம் வராதுங்க. சரி, சரி. தூக்கம் வர 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குவோம். தூக்கமே வராது. சரி, சரி, சரி. ரொம்ப அவதிப்பட்டீங்க. பசி எல்லாம் நார்மலா ஆச்சுங்களா? பசி ஆகாதுங்க. நமக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கு முன்னாடி பசி இருக்காது. பசியே இல்லைங்க. தூக்கம் இருக்காது. தூக்கமும் இல்லைங்க. இப்ப நல்லா இருக்கும். பசி ஆகுதுங்க. தூக்கம் நல்லா 9 மணிக்கு படுத்தா 6 மணி தான் காலையில எந்திரிக்கிறோம். நல்லா தூங்கிக்கிறோம். நல்லா தூங்கிக்கிறோம். நல்லா பசி ஆகுதுங்களா? பசி ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் தானியம் எல்லாம் மாத்தியாச்சு. சாப்பாடு ஒயிட் சாப்பாடே இல்லை. நல்லது, நல்லது. ஒரு கம்பு, ராகி, தெனை, குதிரைவாளி, இதுக்கு மட்டும்தான் சாப்பிடுறது. பாரம்பரிய அரிசி வகைகள், அது மட்டும் காய்கறி, பழங்கள் சேர்த்து நிறைய காய் சாப்பிடுறோம். இப்போ நம்ம மருந்து மாத்திரை ஏதாவது கொடுத்துங்களாமா உங்களுக்கு? இல்லைங்க, கொடுக்கல. மருந்து மாத்திரை ஏதாவது கொடுக்கல? ஆமா, நாடி உங்க பிரச்சனை என்னன்னு அக்குபஞ்சர் சிகிச்சைனாலே என்னன்னு கேட்டீங்கன்னா மருந்து மாத்திரை எதுவும் கொடுக்க மாட்டோம். மருந்தில்லா மருத்துவம் பிரச்சனை. மருந்தில்லா மருத்துவம் உங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு வாங்கிட்டு நாடி பார்ப்போம். நாடி பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான அக்குபஞ்சர் சக்தி புள்ளியை ஒரு 5 இடத்துல 6 இடத்துல ஊசியை குத்திட்டு ஒரு 1/2 மணி நேரம் படுக்க வச்சிருவோம் அல்லது உட்கார வச்சிருவோம். அவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட். அக்குபஞ்சர் சிகிச்சையை கொடுத்துட்டு கூடுதலா பாத அழுத்த சிகிச்சை கொடுக்குறோம். பாத அழுத்த சிகிச்சை கொடுத்தோம் இல்லைங்களா? பாத அழுத்த சிகிச்சை பாதமே வலிக்கிறது இல்லைங்க. வலிக்கிறது நல்லா இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உங்களுக்கு வந்து அந்த வலிகள் குறையும். போட்டு எந்திரிச்சாங்க. கொஞ்ச நேரம் நடக்கிறதுக்குள்ள கால் குதிகால ஊனாதுங்க. குதிகால் ஊனாம தான் நடந்து போகணும். அந்த அளவுக்கு குதிகால் வலிங்க. இப்ப அதான் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, நன்றிங்கம்மா.